ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம மொபைல்லேருந்து லேப்டாப்லேருந்து மொபைலுக்கும் ஃபைல்ஸ் எல்லாம் ஒயர்லெஸ் மூலமாக எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு ஈஸி வழியை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மனோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட லேப்டாப்பையும் சரி மொபைலும் சரி ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணி நான் சொல்கிறபடி கனெக்ட் பண்ணிவிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிவிங்க. நெக்ஸ்ட் லேப்டாப்லேயே வந்து ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிவிங்க. எனேபிள் பண்ணது உங்களுக்கு டெஸ்க்டாப்புங்கிற நேமில் உங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃபை வந்து ஷோ ஆகும். இதை நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிவிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் நான் லேப்டாப்பில் இருந்து ஹாட்ஸ்பாட்டை தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, நேராக வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃபைல் மேனேஜர் போங்க, ஸ்கிப். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எஃப்டிபிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஸ்டார்ட்டுங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து எடுத்துக்கணும், எந்த ஸ்டோரேஜில் இருக்க ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரிங்கிற கேட்கும். அதில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து செலக்ட் பண்ணிவிங்க. செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐபி அட்ரஸ் காட்டும். இது நீங்கள் வந்து பண்ண வேண்டியது, இப்போ வந்து டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிவிங்க. நெக்ஸ்ட் இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஏ நெட்வொர்க் லொக்கேஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துவோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து செலக்ட் பண்ணிவிங்க. ஒரு சில டைம் செலக்ட் ஆகிடுது, ஒரு சில டைம் செலக்ட் இருக்காது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து இதில் மொபைல் இருக்கக்கூடியதை அப்படியே வந்து டைப் பண்ணிவிங்க. ஸோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாமல் அப்படியே வந்து டைப் பண்ண மட்டும் தான் இது வந்து கனெக்ட் ஆகும். இல்லாத பட்சம் எதுவுமே பண்ண முடியாது. சேம் டைம் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணாலுமே இது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்து பாசிபிள் இல்லை. ஸோ நீங்களும் இதே மெத்தடை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மெத்தடு. ஸோ கரெக்டாக வந்து ஐபி அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துவோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாக் ஆன் அனாமஸ்ன்னு இருக்கும், இது வந்து டிக்கில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துவோங்க. இது வந்து நெட்வொர்க்கோட நேம் கேட்குது, நெட்வொர்க்கோட நேம் ஐபி அட்ரஸ் ஆட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கொடுத்துவோங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்டோரேஜ் இங்கே ஷோ ஆகும். இப்போ நீங்கள் இது 2 ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாம்பிளுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட ஃபைலை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம், கம்மியான சைஸை ஷேர் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 1.04 KB 154 MB. ஸோ இது அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம மொபைலுக்குள்ளே கொடுத்துட்டோன்னா காப்பி ஆகிடும். ஸோ இது காப்பி ஆனதுக்கப்புறம் நான் வந்து மொபைலே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஏன்னா இது வந்து மொபைலில் வந்து அன்னோனுங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளே தான் இது வரும், அதை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இது சிம்பிளாக ஒரு ஷார்ட்ஸ்லேயே முடிக்கலாமே நீங்கள் கேட்கலாம். பட் இதில் இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணுறது மூலமாட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ண டைம் பிரச்சனை இல்லாமல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபைலை வந்து மொபைலில் வந்து காப்பி பண்ணிட்டோம். சேம் டைம் வந்து நம்ம மொபைல்லேருந்து லேப்டாப்பில் காப்பி பண்ணி பார்ப்போமா? இப்போ அதான் ட்ரை பண்ணுவேன். என்ன பண்ணலான்னா, ஓகே, நம்மளோட சேனலோட லோகோ ஒரு PNG ஃபைல் வச்சுருக்கேன். இது நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக காப்பி பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே போட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சா? இப்படி தாங்க நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து மொபைலில் காப்பி பண்ணாத செக் பண்ணுவோம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன், கேலரி, இங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ இதோட டீட்டெயில் காட்டுறேன், கிளிக் பண்ணுவோம். டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ள வந்து ஃபைல் வந்து காப்பி ஆகிருக்கு. நம்ம அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை இன்டர்னல் ஸ்டோரேஜில் தான் காப்பி கொடுத்தோம், இங்கே இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் வந்து காப்பி ஆகிருக்கு. சேம் டைம் வந்து வீடியோவும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணுற டைமே வீடியோஸ் வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருந்தாலும் கன்ஃபார்மாக இதாவது வீடியோஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய வேறு ஆப்ஷன்ஸ் என்னலாங்கிறத பார்ப்போம், ஈஸி வேஸ் என்னலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிங்க. இது நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இதை இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்க போகலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது செட்டிங்ஸ் போய்வோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் தான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு வந்து இதில் என்ன செட்டிங்ஸ் நார்மல் டிஃபால்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரேண்டம் போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எனேபிள் பண்ணுறது மூலமாட்டு என்ன ஆகுன்னா,
நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணக்கூடிய ஐபி வராது. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ஒரு ஐபி இங்கே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஐபி உங்களுக்கு வந்து வரவே வராது, புது ஐபி தான் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து ஒர்க்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. எப்போ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணாலுமே இந்த மாதிரி புது ஐபி வந்துகிட்டே தான் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் லாஸ்ட் இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் மெத்தடு நம்ம எப்போ கனெக்ட் பண்ணாலுமே அது உடனே கனெக்ட் ஆகணும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இந்த செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ரேண்டம் போர்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போர்ட் நம்பர் இருக்கும், இதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துவாங்க. ஸோ இது கொடுக்குற மூலமாட்டு அந்த நம்பர் மட்டும்தான் அங்கே வரும். இப்போ நான் வந்து இதில் வந்து 1998ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து வேணாலும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுங்க. கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், செட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. அது இதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இது வந்து செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது பாஸ்வேர்ட் செட் பண்ணி கொஞ்சம் தலைச்சலான வேலை. செட் பண்ணி முடித்தாலும் நீங்கள் வந்து லாகின் பண்ண டைம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும் பாஸ்வேர்டு, அதனால் அது வேண்டாம். ஸோ சைன்இன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுக்கலாம். இன்டர்நெட் ஸ்டோரேஜ் இங்கே பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணாலுமே இது வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து கரெக்டாக தான் நம்ம கொடுத்துருந்தோம், லாஸ்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதனால் நம்ம வந்து ஃபைல் ஏதாச்சும் மொபைல்லேருந்து லேப்டாப்பை காப்பி பண்ணுவோம். ஸோ இந்த பிடிஎஃப் கேல்குலேட்டிங் காட்டுது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா த ஐட்டம் குட் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு, மேக் ஷூர் த ஹேவிங் பர்மிஷன் ஸ்டோர். அதாவது பர்மிஷன் இல்லைங்கிறத அது வந்து சொன்னது. இது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து கேன்சல் ஆகி போயிடும். பார்த்தீங்களா, கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே வந்து காப்பி ஆகலை. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே ஃபைல்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகுது. பட் இது குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இதுவும் வந்து ஓப்பன் ஆகாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திரும்ப நீங்கள் ஆட் ஏ நியூ நெட்வொர்க் லொக்கேஷன் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே எல்லா ஐபியுமே வரும். ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணதை மட்டும் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிறது ஓப்பன் ஆச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து வெளியில் வந்து காப்பி பண்ணி பார்ப்போம். DR13 இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக அது பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது கரெக்டாக வைக்கிற மாதிரி மட்டும் தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் வந்து நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணல. சம்டைம்ஸ் இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு கோளாறு காட்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஐபி இதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து டேரெக்டாக வந்து எட்ஜுக்குள்ளாடி போயிடும், அதாவது மைக்ரோசாஃப்ட் எட்ஜுக்குள்ளாடி போயிடும். ஸோ அந்த மாதிரி போச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அதுக்கு வந்து கொஞ்சம் என்னலாம் ப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ண மாதிரி, இல்லைனா லேப்டாப்பை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அது வந்து சரியாயிடும். இது லேன் நெட்வொர்க் யூஸ் பண்ணுற சிஸ்டமுக்கு ஒர்க் ஆகாமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே டவுட்டு தான். என்கிட்ட இல்லை, இருந்துச்சுன்னா நான் வந்து அதை வந்து வீடியோவாக சொல்லியிருப்பேன். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை வச்சுருந்தீங்கன்னா பிசியில் ஒய்ஃபை இருந்தனால உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் எனேபிள் இருந்தால் மட்டும் தான் இது வருது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் மூலமாட்ட நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் வந்து இது வந்து நம்ம மொபைல்லே ஃபைல் மேனேஜரில் கூட இருக்குது. ஒரு சில மொபைல்ஸில் வராதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் மொபைலை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி சேம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மொபைல்லேருந்து டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் டு லேப்டாப்பில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்த்துட்டீங்க. ஸோ சேம் டைம் நம்ம வந்து லேப்டாப்லேருந்து நம்ம மொபைலுக்கு வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா ரெக்கவரி ஒர்க் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.